ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய தொடர் வகைகள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். முதல்ல தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது சொற்கள் பல நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும். நிறைய சொற்கள் சேர்ந்தது தான் எனது ஒரு தொடர் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு பால் பருகினான். பால் அப்படின்றது ஒரு சொல், பருகினான் அப்படின்றதும் ஒரு சொல். ஸோ 2 சொற்கள் சேர்ந்து அங்கே ஒரு தொடரை உருவாக்கிறது, அந்த இடத்துல பொருளும் தருகிறது. அவன் பால் பருகிறான், அதாவது பாலை குடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சொற்கள் சேர்ந்து ஒரு தொடராகி அது பொருள் தரணும். அந்த மாதிரி பொருள் தந்தால் அதுதான் எனது தொடர் எனப்படும். ஸோ இந்த தொடரில் பார்த்திங்கன்னா இந்த பொருள் தருது இல்லையா, இந்த பொருள் அடிப்படையில் அந்த சொற்கள் நிறைய சேர்ந்து அது தரக்கூடிய அந்த பொருளுடைய அடிப்படையில் 4 வகையாக அந்த தொடரை பிரிக்கிறாங்க. எதோட அடிப்படையில்? பொருளுடைய அடிப்படையில். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது என்னெல்லாம்? செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர். அப்போ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல பாருங்கள், செய்தி தொடர். செய்தி தொடர்னால் என்ன? ஒரு செய்தியை தெளிவாக கூறக்கூடிய தொடர் தான் செய்தி தொடர். அதாவது ஏதோ ஒரு செய்தியை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறோம் இல்லையா, நார்மலாக இங்கே இது நடந்துச்சு, அங்கே இது நடந்தது, தங்கம் விலை இவ்வளவு, வெள்ளி விலை இவ்வளவு, இந்த மாதிரி ஒவ்வொரு செய்திகளை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் செய்தி தொடர். இதை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின விளக்கத்தை கொடுப்பது அதான் செய்தி. அந்த இதை தெளிவாக சொல்கிறாங்க, அதுதான் செய்தி. எடுத்துக்காட்டு பாருங்கள், கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ கரிகாலனை பற்றின ஒரு கூற்று இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவர் கரிகாலன் கல்லணையை கட்டியிருக்காரு. அப்போ அவர் செய்த ஒரு வேலை, அது அந்த வேலையை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஒரு செய்தி. அப்போ அது என்ன தொடர்? செய்தி தொடர். இதுதான் செய்தி தொடர். அடுத்தது பாருங்கள், வினா தொடர். ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையக்கூடிய தொடர் வினா தொடர். வினா தொடர்னாலே எனது வினா அப்படின்றதுலேயே அதுக்கான பொருள் இருக்குது. வினான்னா என்ன? கேள்வி. அதான் ஒருவர்கிட்ட நம்ம ஒன்றை வினவுவதாகனா கேள்வி கேட்பதாக அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம கேட்குறோம், அது என்ன, இது என்ன, நம்ம அம்மாட்டே கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்குறது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷின் மார்க் வந்துட்டு அப்படின்னாலே என்னது? அது வினாத்தொடர். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அதை நம்ம ஒரு கொஷினாக ஒருத்தவங்கக்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது என்னது? வினாத்தொடர். அடுத்து பாருங்கள், விளைவு தொடர். விளைவு தொடர்னா என்ன? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர். அதாவது ஒரு இதை ஏவுறது, இந்த வேலையை செய்ய, அது இந்த கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்க, இந்த வேலையை நீ இப்போ முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே இதை நீங்கள் சமையலை செஞ்சு முடிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை ஏவல் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏவுற ஒரு வேலையை நம்மக்கிட்ட ஏவுறது. இல்லை வேண்டுதல், ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, தயவு செஞ்சு எனக்காக இதை நீ செஞ்சு கொடுக்குறியா, அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக வேண்டுதலாக கேட்குறது. வாழ்த்துதல், ஒருத்தங்களுடைய செயலை நம்ம வாழ்த்தி பேசுகிறது. இவன் ரொம்ப நல்லா படிப்பா, ரொம்ப நல்லா டிராயிங் வரைவா, அந்த மாதிரி வாழ்த்தி பேசுகிறது. வைதல், ஏதாவது தவறு செஞ்சால் திட்டுறது, இப்படி செய்வது தவறு, நீ இனிமேல் இதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி சத்தம் போடுறது. வைகிறதுனா திட்டுறது, வைதல் தான் திட்டுதல். ஸோ இந்த மாதிரியான பொருட்களில் வரக்கூடிய தொடர் தான் என்னது? விளைவு தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், இளமையில் கல். இளமையில் கல் அப்படின்னா இது சின்ன வயசில் தான் படிக்கணும். அப்போ அது ஒரு ஏவலாக சொல்கிறோம். அப்போ அது என்னது? விளைவு தொடர், ஏவல் பொருளில் வருது. அடுத்து பாருங்கள், உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னால் என்ன? உணர்ச்சிகள், பல வகையான உணர்ச்சிகள், உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, எல்லா வகையான உணர்ச்சிகளை பற்றி உணர்த்தக்கூடிய தொடர் தான் என்னது? உணர்ச்சி தொடர். அதே மாதிரி எல்லா உணர்ச்சி தொடர்னாலே அதில் என்ன இருக்கும்? ஆச்சரியக்கூடிய இருக்கும். பாருங்கள், உவகை அப்படின்னா என்னது? மகிழ்ச்சி. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மகிழ்ச்சியாக சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன தொடர்? உணர்ச்சி தொடர். அழுகை, அதே தான் அழுகை. அவலம் இல்லைன்னா அச்சம், பயத்தில், வியப்பு, ஆச்சரியத்தில் சொல்கிறது. அவலம்னா கோவத்தில் சொல்கிறது. இந்த மாதிரியான உணர்ச்சிகள், பல வகையான உணர்ச்சிகளில் ஒரு தொடரை நாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? உணர்ச்சி தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். ஸோ இங்கே உணர்ச்சியாக ஒரு சந்தோஷத்தில்
அவருடைய தங்கை வந்து பரிசு பெற்றிருக்கா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஊகைனா மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சியான செய்தியை அவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ அது என்னது, உணர்ச்சி தொடர். அடுத்து பாருங்கள், புலி வருகிறது. புலி வருது அப்படின்னாலே எல்லாருக்கும் என்னது, புலியை கண்டாலே நடுங்கிடுவோம், பயந்துருவோம் இல்லையா. அப்போ புலி வருது, ஐயோ புலி வருதுன்னு பயப்படுவோம். அப்போ ஒரு பயத்தினால் இங்கே ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பயம், அச்சம் அப்படின்ற பொருளில் உங்களுக்கு இந்த தொடர் வருது. அப்போ அது என்ன தொடர், உணர்ச்சி தொடர். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ அது தரக்கூடிய பொருளை வச்சு 4 வகைன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், பால் பருகினான் வெண்முத்து. இதில் பாலை பருகினான், இந்த பால் பருகினான்றது எப்படியும் சொல்லலாம், மறைந்து வருகிறது, மறைந்து வருகிறது. அவன் பால் பருகினான் அப்படின்னா என்ன அர்த்தம், பாலை பருகினான், ஐன்றது அப்போ மறைந்து வருகிறது. வெண்முத்து அப்படின்னா வெண்மையான முத்து, மை மறைந்து வருகிறது, மை என்ற விகுதி மறைந்து வருகிறது. இவ்வாறு ஏதோ ஒரு விகுதியோ வேற்றுமை உருவோ மறைந்து பொருளை உணர்த்தும் ஒரு சில தொடர்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் தரக்கூடிய அடிப்படையில் தொடரை எத்தனை வகை பிரிக்கலாம், 2 வகையில் பிரிக்கலாம். அது என்னதெல்லாம், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். பாருங்கள், தொகைநிலை தொடர்னால் என்ன, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து வருவது. அதாவது 2 சொல் இருக்குது, அந்த 2 சொல்லுக்கும் இடையில் ஏதோ ஒரு வேற்றுமை உறுப்பு, 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு, 5ஆம் வேற்றுமை உறுப்பு, 6ஆம் வேற்றுமை உறுப்பு, இல்லை 2ஆம் வேற்றுமை உறுப்பு பயணமுடன் தொகை, இந்த மாதிரி ஏதோ ஒரு இது மறைந்து வருகிறது. இல்லைனா ஏதோ ஒரு வினையோ இல்லைனா ஏதோ ஒரு பண்போ அதோடைய உறவுகள் மறைந்து வந்தது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வகைன்னு இருக்கலாம், 6 வகை இருக்கான். என்னதெல்லாம், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாமா. நம்ம முதல்ல பாருங்கள், வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்ன, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்த பொருள் தருவது வேற்றுமை தொகை. அதாவது வேற்றுமை உருவு இருக்கு இல்லையா, 2ஆம் வேற்றுமை உருவு என்னது ஐ, 3ஆம் வேற்றுமை உருவு ஆள். ஸோ இந்த மாதிரி ஐ, ஆள், இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வேற்றுமை உருவுலேருந்து 6ஆம் வேற்றுமை உருவு வரைக்கும் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான வேற்றுமை உருவு ஆனது இதெல்லாம் ஐ, ஆள், கு, இன், அது, கண் போன்ற வேற்றுமை உருவுகள் வந்து மறைந்து வந்து ஒரு பொருளை தருகிறது 2 சொல்லுக்கு இடையில் அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோமா, வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்கள், திருவாசகம் படித்தான். இந்த இடத்துல எப்படி வருது, ஐயானது மறைந்து வருகிறது, திருவாசகத்தை படித்தான். இந்த இடத்துல என்ன வருது, திருவாசகத்தை படித்தான். அதே மாதிரி பாருங்கள், தலை வணங்கு அப்படின்னா என்னது, தலையால் வணங்கு, ஆள் மறைந்து வருகிறது. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான். ஸோ இந்த இதெல்லாம் விகுதி மறைந்து வருகிறது இல்லையா, வேற்றுமை உருவு மறைந்து வருது இல்லையா. அப்போ இதுதான் என்னது, வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள், வினைத்தொகை. வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு முதல்ல பாருங்கள். வினைத்தொகைன்னா ஆல்ரெடி நம்ம இலக்கணத்திலே அதுக்கான இது பார்த்துட்டோம், முக்காலத்தையும் காட்டக்கூடியதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே தான். ஸோ சேம் அதே தான் இங்கேயும். ஆடு கொடினா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு 3 காலத்தையும் நமக்கு பொருள் தருமாறு இருக்கும். ஸோ இவ்வாறு ஒரு காலத்தை காட்டும் இடைநிலையையும் பெயரச்ச விகுதியையும் மறைந்து வரும் பெயரச்சம், இந்த ரெண்டுமே காலத்தையும் காட்டக்கூடிய இடைநிலை இருக்கணும், பெயரச்ச விகுதி இருக்கணும். அந்த இது மறைந்து வர்றது அப்படின்னா அதுதான் என்னது, வினைத்தொகை. இங்கே ஆடிய அப்படின்ற பெயரச்ச விகுதி மறைந்து வந்துள்ளது, காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை சொற்கள் மறைந்து வந்துள்ளது. அப்போ இது என்ன, இந்த பெயரச்சம் என்னது, வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், பண்பு தொகை. பண்பு பெயருக்கும், பண்பு பெயர்னால் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே அது ஆகிய என்னும் பண்புருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை. அதாவது பெயர் சொல்லுக்கும் பண்பு பெயருக்கும் இடையில் அது ஆகியன்ற இது பண்புருவு மறைந்து வந்தால் அதுதான் பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பாருங்கள், வெண்ணிலவு, கருங்குவளை,
இது வெண்ணிலவு அப்படின்றது என்னது? வெண்மை கூட்டல் நிலவு அப்படின்னு வரும். அதே மாதிரி கருங்கு வளை, கருமை கூட்டல் வளை. ஸோ இந்த மாதிரி கருமையாகிய வளை பிரித்தெழுதுகளை கருமையாகிய வளை, அந்த மாதிரி உங்களுக்கு அது ஆகிய அப்படின்ற உருபுகள் மறைந்து வருகிறது. அப்போ இது என்ன தொகை? பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், உவமை தொகை. உவமை தொகைனா என்ன? உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையே போல, போன்ற, நிகர, அன்ன இந்த மாதிரி உவம உருபுகள் மறைந்து வருவது என்னவா? உவமை தொகை. அதாவது உவமைக்கும் உவமேயத்துக்கும் நடுவில் வரணுமா? இப்போ மலர் விழி அப்படின்றது என்னது? மலர் போன்ற விழி. இதில் அவள் மலர் போன்ற விழி, அந்த போன்ற அப்படின்றது இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? மறைந்து வந்திருக்கிறது. அப்போ இது என்ன தொகை? உவமை தொகை. அடுத்து பாருங்கள், உம்மை தொகை. அதாவது சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்றும் இழைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்கள், உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இரவு பகல், இந்த இடத்துல இரவு பகல் அப்படின்றது எந்த மாதிரி இது மறைந்து வந்திருக்கு? இரவும் பகலும். அதே மாதிரி தாய் தந்தை, தாயும் தந்தையும். இந்த இடத்துல அப்போ அப்படின்றது இடையிலும் இறுதியிலும் மறைந்து வந்து பொருளை தருகிறது. அப்போ இது என்ன தொகை? உம்மை தொகை. அடுத்து பாருங்கள், அன்மொழி தொகை. தொகாநிலை தொடர்களுள் வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகியவற்றுள் வேறு பல சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம தொகைநிலை தொடர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த தொகைநிலை தொடர்களில் இந்த வேற்றுமை தொகையிலையோ இல்லை வினை தொகையிலையோ பண்பு தொகையிலையோ உவமை தொகையிலையோ இல்லை உம்மை தொகையிலையோ வரக்கூடிய ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு உருபுகள் மறைந்து வருகிறது. நம்ம ஒவ்வொரு இதுலேயும் இப்போ நம்ம டெஃபினிஷனில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அல்லாது வேறு சில உருபுகள் மறைந்து வருவது அந்த தான் என்னது? அன்மொழி தொகை. வேறு சில உருபுகள் மறைந்து பொருளையும் தரணும். இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால். இங்கே இடத்துல தொடி, இந்த இது பிரித்தால் தொழின்னு பொருள் வரும். அந்த தொடின்றதுக்கு பொருள் என்ன? வளையல். ஸோ இந்த வேறு மாதிரியான ஒரு சொல் இங்கே வந்திருக்கு இல்லையா? இந்த இதில் வேற்றுமை எதுலேயுமே சம்மந்தப்படாத ஒரு சொல் வந்திருக்கு இல்லையா? மறைந்து வந்துள்ளது, ஆனால் பொருளையும் தந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி உள்ளதான் என்னது? அன்மொழி தொகை. அடுத்து பாருங்கள், தொகைநிலை தொடர் முதல்ல பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்னா என்ன? இரு சொற்கள் ஒரு தொடரில் வந்திருக்கு, எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினாள். ஸோ அந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையில் ஒரு தொடரில் எந்த ஒரு உருவும் அல்லது சொல்லும் மறையாமல் பொருள் எதுக்குமே வரக்கூடாது, மறைந்து நின்று பொருள் தரக்கூடாது. அப்படி இருந்தால் அதுதான் என்னது? தொகாநிலை தொடர். அங்கே தொகைநிலை தொடரில் என்னென்னு பார்த்தோம்? ஏதாவது ஒரு இது மறைந்து பொருள் தரணும் அப்படின்னா தான் அது தொகைநிலை தொடர்னு பார்த்தோம். இங்கே நேர ஆப்போசிட்டு, எதுவுமே மறைந்து வரக்கூடாது. அப்போ இது எத்தனை வகை பாருங்கள்? 9 வகைப்படும். அது 6 வகைப்படும் பார்த்தோம் இல்லையா? இது 9 வகைப்படும். என்னெல்லாம்? எழுவாய் தொடர், விழித்தொடர், வேற்றுமை வினை முற்றுத்தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகைநிலா தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அறுக்கு தொடர். ஸோ இந்த மாதிரி இது எத்தனை வகை? 9 வகைப்படும். அப்போ இது ஒவ்வொன்று என்னென்னு பார்த்துடலாமா? ஈஸியானது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னால் என்ன? மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகைன்றது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல அது எழுவாய். மலர்ந்தது அப்படின்றது பயனிலை. அப்போ எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எந்த சொல்லுமே உங்களுக்கு இங்கே என்ன செய்யலை? மறையாமல் வந்திருக்கு. தெளிவாக மல்லிகை மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டே வந்துருச்சு, எதுவுமே மறைஞ்சு வரலை. அப்போ இதான் என்னது? ஒரு எழுவாயை கொண்டு எழுவாய்க்கு தொடர்ச்சி ஒரு பயனிலை பொருளை தந்திருக்கு. அப்போ இது எழுவாய் தொடர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், விழித்தொடர். நண்பா படி. ஸோ இங்கே நண்பா அப்படின்றது விழிப்பெயர், படின்றது பயனிலை. அப்போ இதுலேயும் எந்த சொல்லுமே ஒரு விழிப்பெயரை தொடர்ந்து ஒரு பயனிலை ஆனது இடையில் எந்த சொல்லுமே வராமல் மறைக்காமல் பொருளை தந்து வந்துள்ளதால் இதுவும் என்ன தொடர்? விழித்தொடர். அங்கே என்ன பார்த்தோம்? எழுவாயை தொடர்ந்து பயனிலை வரணும். இங்கே வெளித்தொடர்னா வெளிப்பெயரை தொடர்ந்து பயனிலை பொருளை தரணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி தான் எல்லாமே வரும் பாருங்கள், ஈஸியானது. அடுத்து பாருங்கள், வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். இதில் சென்றனர் அப்படின்றது என்னது? வினைமுற்று. வீரன்றது பெயர் சொல். அப்போ சென்றனர் அப்படின்ற ஒரு வினைமுற்றானது
வீரர் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. இடையில் எந்த ஒரு இதுவுமே மறைந்து வரல. தொகாநிலை தொடர்னாலே அதானே பார்த்தோம். அப்போ இடையில் எதுவுமே மறைந்து வரல. ஒரு வினை முற்றானது ஒரு பெயரச்சத்தை கொண்டு முடிந்துள்ளது. அப்போ இது என்ன தொடர்? வினைமுற்று தொடர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த அப்படின்றது எச்ச வினை. பொருள் முற்று பெறாமல் வந்துள்ளதால் இது என்ன வினை? எச்ச வினை. அந்த எச்ச வினையானது ஓவியம் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லை கொண்டு என்ன செஞ்சுருக்கு? முடிஞ்சிருக்கு. அப்போ இது இதில் வரைந்த ஓவியம்ன்றது ஒரு எச்சவினையும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருளை தந்துள்ளது. நடுவில் எதுவுமே மறைந்து வரலை. அப்போது மறைந்து வராமல் பொருளையும் தந்துவிட்டது. வரைந்த ஓவியம்னா ஏற்கனவே வரையப்பட்ட ஓவியம் அப்படின்ற ஒரு பொருளையும் தந்துவிட்டது. அப்போ அது என்ன தொடர்? பெயரச்ச தொடர். அப்போ பெயரச்ச தொடர்னால் ஒரு எச்சவினையும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து வரணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், வினையச்ச தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், தேடி பார்த்தான். இங்கே தேடின்றது என்னது? வினையச்ச சொல். பார்த்தான் அப்படின்றது வினைமுற்று. அப்போது ஒரு வினையச்சமானது ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. இடையில் எதுவுமே மறைந்து வரவில்லை. அவ்வாறு இருந்தால் அது என்ன தொடர்? வினையச்ச தொடர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், வேற்றுமை தொகா நிலை தொடர். எடுத்துக்காட்டு, கவிதையை எழுதினார். இதில் கவிதையில் எது மறைந்து வருகிறது? ஐன்றது மறைந்து வருகிறதா பாருங்கள்? இல்லை. ஏன்னா கவிதையை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெளிப்படையாகவே வந்துவிட்டது. அப்போ வேற்றுமை உருவு மறைந்து வராமல் வெளிப்படையாகவே வந்து ஒரு பொருளை தந்தால் அது என்ன தொடர்? வேற்றுமை தொகா நிலை தொடர். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வேற்றுமை தொடரில் என்ன பார்த்தோம்? அந்த வேற்றுமை உருவு மறைந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இங்கே அந்த வேற்றுமை உருவு இங்கேயும் வந்திருக்கு, ஆனால் மறைந்து வரலை. வெளிப்படையாகவே ஐன்றது வந்துட்டு. அப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு வேற்றுமையாக, இரண்டாம் வேற்றுமை உருவு மட்டும்தானே இல்லை, ஏதோ ஒரு வேற்றுமை உருவு உங்களுக்கு வெளிப்படையாக வரணும். மறைந்து வராமல் வெளிப்படையாகவே வந்து பொருளை தருது அப்படின்னா அதுதான் என்னது? வேற்றுமை தொகா நிலை தொடர். அடுத்து பாருங்கள், இடைச்சொல் தொடர். எடுத்துக்காட்டு, மற்ற பிற. ஸோ இங்கே மற்று அப்படின்றது என்னது? ஒரு இடைச்சொல். ஸோ இடைச்சொல் உங்களுக்கு வெளிப்படையாக இருக்குது. எப்படி இங்கே வேற்றுமை தொகா நிலை தொடரில் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக இருந்ததோ அதுபோல் இங்கே இடைச்சொல் தொடரில் எது வெளிப்படையாக இருக்கிறது? இடைச்சொல் வெளிப்படையாக இருக்கிறது. அதே மாதிரி வெளிப்படையாக பொருள் தந்ததால் இது என்னது? இடைச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள், உரிச்சொல் தொடர். இப்போ எடுத்துக்காட்டு, சாலவும் நன்று. இதில் சால அப்படின்றது என்னது? உரிச்சொல். அப்போ இங்கே அதே மாதிரி தான் இடைச்சொல்லுக்கும் இதுக்கு வேற்றுமை தொகா நிலை தொடர்க்கும் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே உரிச்சொல். சால அப்படின்ற ஒரு உரிச்சொல். சால, தவன், அணி, கடி, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா நமக்கு உரிச்சொல்கள். இதில் எந்த உரிச்சொல்னாலும் சரிதான் மறைந்து வராமல் வெளிப்படையாக இப்படி பொருளை தருகிறது. அப்போ இந்த மாதிரி வெளிப்படையாக பொருளை தரும் தொடர் தான் என்னது? உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள், அடுக்கு தொடர். நன்றி. எடுத்துக்காட்டு, நன்று, நன்று, நன்று. இதில் என்ன சொல்கிறாங்க? இதில் என்னது? நன்றுன்றது ஒரே சொல்லு தான், ஆனால் அந்த ஒரு சொல்லானது 3 முறை அடுக்கி வந்துள்ளது. அப்போ இவ்வாறு ஒரே சொல் நிறைய தடவை அடுக்கி வந்திருக்கு. அதே மாதிரி அடுக்கி வந்தால் அதுக்கு பேர் தான் என்ன தொடர்? அடுக்கு தொடர். இவ்வளவு தான் நமக்கு தொகா நிலை தொடர் அண்ட் தொகை நிலை தொடர். அவ்வளோதான். இப்போ இதில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸும் கொஞ்சம் இருக்குது, அதை முதல்ல பார்த்துருமா. அடுத்து நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் பார்ப்போம். புக் பேக்கில் உள்ள கொஷின் பாருங்கள். இது ஸ்கூல் புக்கில் உள்ள கொஷின்ஸ். உங்களுக்கு இந்த கிராமர் ரிலேட்டடாக உள்ள ஸ்கூல் புக்கில் இந்த கிராமரில் உள்ள கொஷின்ஸ். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது என்னது? வேற்றுமை தொகை. செம்மரம் அப்படின்றது பண்பு தொகை. செம்மை கூட்டல் மரம்னு வரும் இல்லையா? அப்போ இது பண்பு தொகை. கண்ணா வா அப்படின்றது என்னது? விழித்தொடர். அடுத்து பாருங்கள், இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், பொறுத்துக. பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், எழுவாய் தொடர், விழித்தொடர். இங்கே ஆப்ஷனில் கார்குழலி படித்தால், புலவரே வருக, பாடி முடித்தான், எழுதிய பாடல், வென்றான் சோழன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஃபுல்லாக கிராமரை பார்த்து முடிச்சுட்டு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை மேட்ச் பண்ணிவிட்டு என்ன ஆன்சரோ அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.